அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இத்தகைய குடியரசு முறையை அழகாக எவ்வாறு ஒரு குருவின் நிலையில் இருந்த மத்துவாச்சாரியா அவர்கள் நடத்தினார் என்பதை உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். யார் இந்த மத்துவாச்சாரியா? அவர்தான் இந்த விஜயநகர ராஜ்யத்தை உண்டாக்கினாரா? மத்துவாச்சாரியர் என்பவர் ஒரு சாத்வீகமான புரட்சியாளரா என்று பல கேள்விகள் உள்ளன. இதற்கெல்லாம் என்ன என்பதை காண்போம். இந்த மத்துவாச்சாரியர் என்பவர் உடுப்பிக்கு அருகிலுள்ள பஜாக்கா என்னும் இடத்தில் பிறந்தார். எனவே இந்த மத்துவாச்சாரியை பற்றி நம்மை பொறுத்தவரை பலருக்கும் இவர் துவைத தத்துவத்தை நன்கு போதித்தார் என்று தான் தெரியும். ஆனால் அவர் விஜயநகர மன்னர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து விஜயநகர பேரரசு உருவாக வித்திட்டார் என்றால் நம்மால் நம்ப முடியாது. ஆனால் அதை செய்து இந்தியாவிலே பாண்டிய மன்னர்களுக்கு அடுத்து நெடுநாள் ஆட்சி புரிந்த அரசாக இந்த விஜயநகர சாம்ராஜ்யம்தான் உள்ளது என்பதை நமது வரலாற்றில் மறைக்கப்பட்டுள்ளது. இதை அவர் கிபி 550 வாக்கில் உருவாக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இத்தகைய விஜயநகர அரசு கிபி 1646 வரை இங்கு தொடர்ந்து இயங்கி இந்தியாவில் ஒரு பொற்கால ஆட்சியை குடியரசு ஆட்சி முறை தத்துவத்தில் வழங்கியுள்ளது. எனவே இவர்கள் காலத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவுமின்றி, போர்கள் எதுவுமின்றி இந்தியா ஒரு அமைதியான வாழ்க்கை மேற்கொண்டு என்றால் உங்களுக்கு அது நம்ப முடிகிறதா? ஆம், இவர் ஒரு அமைதியான வாழ்க்கையை கிட்டத்தட்ட 1100 வருடங்களாக இந்த இந்தியாவுக்கு வழங்கியுள்ளனர். அதுவும் தென்னிந்தியாவில் வழங்கியுள்ளனர். எப்படி மௌரியர்களுக்கு சாணக்கியர் வழிகாட்டினரோ அப்படி மத்துவாச்சாரியா இந்த விஜயநகர மன்னர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து ஒரு நல்ல தர்ம நெறிகளுடன் ஆட்சி புரியும் செய்யும் வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்துள்ளார். இவர் ஒரு குலகுருவாக, அதாவது ஒரு குருவாக இருந்து வழிகாட்டினால் அந்த ஆட்சி முறை எப்படி இருக்கும் என்பதற்கு சிறப்பான ஒரு ஆட்சி முறையாக விஜயநகர ஆட்சி முறை இருந்துள்ளது. இதற்கு விஜயநகரத்தின் தடயங்களும் சான்றுகளும் தற்போதும் ஹம்பியில் கர்நாடகம் என்னும் இடத்தில் உள்ளது. அங்கு சென்று பார்த்தால் ஒரு நகரமே எப்படி இயங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் கண்கூடாக தற்போதும் பார்க்க முடியும். அது இந்த சுல்தான் படையெடுப்பின் போது சிதிலமடைந்துள்ளது. அது இருந்த நிலையிலும் நீங்கள் தற்போது போய் பார்த்தால் ஒரு சாம்ராஜ்யம், ஒரு பெரிய நகர அமைப்பு எப்படி இருக்கு என்பதை நீங்கள் கண்கூடாக அங்கு பார்க்க முடியும். இவ்வாறு இந்த குரு வழிகாட்ட, அதன் மூலம் அரசாட்சி செய்ய முறை இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த விஜயநகர மன்னர்கள் ஆட்சி புரிவது அதுக்கு ஒரு பெரிய சான்று ஆகும். இங்கு நீங்கள் ஹம்பியில் பார்த்தால் பல கோயில்கள், ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் பல கோயில்கள் வந்துள்ளது, பல அழகிய கட்டிடங்கள் உள்ளது, ஒரு பெரிய நகர அமைப்பு உள்ளது. இது துங்கபத்ரா ஆற்றக்கரையில் அமைந்துள்ள ஒரு அரசாக நிலை பெற்றுள்ளது. இந்த விஜயநகர மன்னர்கள் கர்நாடகாவில் விருபக்ஷா, கிருஷ்ணா, விட்டலா கோயில்களை இந்த ஹம்பியில் மட்டும் உருவாக்கியுள்ளார்கள். இதில் அஜாராராம கோயில்கள், அச்சுதராய கோயில் என கற்களால் ஆன எல்லா கோயில்களையும் மிகவும் அழகாக அக்காலத்திலே கட்டியுள்ளார்கள். தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் கோயில் பெரு மண்டபங்களையும் மாடவீதிகளையும் இவர்களே உருவாக்கினார்கள். சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கோபுரம், மண்டபங்கள் இவர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்டன. மேலும் மதுரை மீனாட்சி கோயிலின் சுல்தான்களின் தாக்கலின் போது சேதமான பகுதிகளை புனரமைத்து சுல்தான்களை விரட்டியடித்து பழையபடி நின்று போன கோயில் பூஜைகளை மீண்டும் தொடர்ந்து பல சிறு சிறு கோயில் சன்னதிகளையும் அங்கு உருவாக்கினார்கள். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலை புனரமைத்து பெரிய தாழ்வாரங்கள் போன்ற பகுதியிலையும் கட்டி அந்த கோயிலை நன்றாக புனரமைத்தனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில்
ஆயிரங்கால் மண்டபங்களையும் கட்டினார்கள் மற்றும் அதன் கோபுரத்தை புனரமைத்தனர். மேலும் காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பெரும் நன்கொடைகளை வழங்கினார்கள். திருவண்ணாமலை அருணாச்சலர் கோயிலின் கிழக்கு கோபுரத்தை கட்டினார்கள். கோபுரத்தின் மேலும் அழகிய வேலைப்பாடுகளை செய்தார்கள். அதைப்போன்று ஆந்திராவில் திருப்பதி கோயிலில் கோபுரத்தின் தகரங்களை தங்க முலாம் கொண்டு பூசினார்கள். அங்கு ஒரு சிறந்த கோயில் நிர்வாகத்தை மேம்படுத்தினார்கள். அத்தகைய கோயில் நிர்வாகம்தான் தற்போதும் நமக்கு திருப்பதியில் நடைபெற ஒரு வித்துட்டு என்பதை காணும்போதே எப்பொழுது அக்காலத்திலேயே அழகாக ஒரு கோயில் நிர்வாக திறமையை உருவாக்கினார்கள், எப்படி ஒரு நகர அமைப்பை நிர்வகித்தார்கள் என்பதை காண முடிகிறது. ஸ்ரீசைலத்தில் உள்ள மல்லிகா அர்ஜுன கோயிலை இந்த சுல்தான்கள் சேதப்படுத்தியதை மீண்டும் புனரமைத்து மேலும் பல நன்கொடைகளை அக்கோயிலுக்கு வழங்கினார்கள். ஆகுபெல்லா நரசிம்ம கோயில் நன்கு பராமரித்து வந்தனர். மேலும் கர்நாடகாவில் சிருங்கேரி சாரதா பீடத்தை புனரமைத்து பழையபடி வழிபாட்டிற்கு கொண்டு வந்தனர். இதை ஹரிஹரன், முதலாம் புக்கன் போன்ற மன்னர்கள் செய்துள்ளனர். மேலும் லெபாக்ஷி வீரபத்ரா கோயிலை அச்சுதராய மன்னரின் ஆட்சியில் விருப்பன நாயக்க என்கிற அவரின் இயக்குனர் கட்டியுள்ளார். மேலக்கோட்டை சிலுவநாராயண கோயிலை புனரமைத்து அதை முக்கிய வைஷ்ணவ வழிபாட்டு தலமாக இருக்கச் செய்து வைத்துள்ளனர். கேரளாவில் குருவாயூர் கோயிலின் பாரம்பரியத்தையும் அதன் பொக்கிஷங்களையும் அதன் நிர்வாகங்களை வைத்து பராமரித்துள்ளனர். மேலும் பாட்கல், ஹுனாவர் கடற்கரை கோயில்களை இந்த கர்நாடக கடற்கரை பிரதேசத்தில் நன்கு பராமரித்து அதற்கு நன்கொடை வழங்கியுள்ளார்கள். இந்த விஜயநகர மன்னர்கள் கோயிலை அடிப்படையாக கொண்டு வாழ்வியல் முறைகளையும் வாழ்வாதாரங்களையும் உருவாக்கி மக்களுக்கு கோயிலை அடிப்படையாக கொண்ட பல வேலைவாய்ப்புகளை கொடுத்து மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ வழி செய்துள்ளனர். எனவே கோயிலை சார்ந்த ஒரு சமுதாய இயக்கம் மற்றும் ஒரு பொருளாதார நிலையம் நன்கு இந்த கிருஷ்ணதேவராய காலத்திலும் மேலும் இந்த விஜயநகர மன்னர்கள் ஒரு சில மன்னர்கள் காலத்திலும் சிறந்து விளங்கியுள்ளது. இதையே அவர்கள் பின்பாடு தொடர்ந்து உள்ளார்கள். இத்தகைய முறையை மத்துவாச்சர் தொடங்கி வைத்துள்ளார். இவ்வாறு இந்த விஜயநகர மன்னர்கள் கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் தென்னிந்தியாவை ஆண்டு இங்குள்ள கோயில்களையும் தென்னிந்திய கலாச்சாரத்தையும் பல்வேறு படைப்புகளின் போதும் தடுத்தும் இங்கு சைவ வைணவ முறையில் வழிபாடுகள் சிறப்புடன் செய்ய அதை மக்கள் இன்புற்று இந்த ஆன்மீக வழிமுறையில் வாழ வழிவகை செய்துள்ளனர். இதில் கிருஷ்ணதேவராயர் என்கிற மன்னரின் மிகவும் சிறந்து விளங்கியவர், அதையடுத்து அச்சுதராய் என்பவர் ஆவார். எனவே இந்த சோழர்களை அடித்து சிறப்பான ஆட்சி முறையை தென்னிந்தியாவில் இந்த விஜயநகர மன்னர்கள் செய்துள்ளார் என்பதை காண முடிகிறது. மேலே இவர்கள் தங்களின் கீழ் நிலப்பரப்புகளை உண்டாக்கி அங்குள்ள உள்ளூர் மக்களை கொண்டு இவர்களை மூலம் நிர்வகித்து அவர்களை மேலும் ஜனநாயக முறை போன்று சிறந்த கூட்டாட்சி முறையில் அவர்கள் கொண்டு இயக்கி நிறைய போர்கள் எதுவும் நிகழாத வண்ணம் அவர்களின் ஆட்சியை இங்கு விரிவடை செய்துள்ளார்கள். இவர்களின் ஆட்சி காலத்தின் இறுதி காலத்தில் இந்த சுல்தான் படையெடுப்புகள் நிகழ்ந்தன. இவர்கள் தங்களது ராஜ்யத்தை போர்களை தவிர்த்து ராஜதந்திர முறைகளை கொண்டு பெரிய சாம்ராஜ்யமாக தென்னிந்தியா முழுவதையும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் இந்த சாம்ராஜ்யங்களில் ஆண்டுள்ளனர்கள். இவர்கள் ஒரு கூட்டாட்சி முறை தத்துவத்தை கொண்டு அனைவருடன் இணக்கமாக இருந்து ஆட்சி புரிந்துள்ளனர். இவர்கள் இந்த சிருங்கேரி மடத்தை பாதுகாத்து மத்துவாச்சாரியா பரம்பரையினரையும் பாதுகாத்து உதவி புரிந்து வந்துள்ளனர். இவர்கள் தங்களது கூட்டாட்சி முறையில் அந்த பகுதியின் மன்னர்களை அவர்களின் உரிமையும் இழக்கச் செய்யாமல் அவர்களுடன் மதிப்புடன் நடத்தி பல விருதுகளை வழங்கியுள்ளனர். அவர்களை தங்களின் கவர்னர்களாகவும் நாயக்கர்களாகவும் தலைவர்களாகவும் வைத்து அவர்களில் சிறந்த வீரதீரர்களை அமர நாயக்கர்களாக, அதாவது மிலிட்டரி கவர்னர்களாக நாட்டின் பாதுகாப்பையும் மேம்படுத்தியுள்ளனர். இதனால் இவர்கள் தற்போதைய குடியரசு ஆட்சி முறைக்கு முன்னோடியாக இருந்துள்ளனர் என்பதை சிறிதும் ஐயமில்லை. இவர்களின் நிர்வாக முறைகளை
இவர்களுக்கு பிற்பாடு வந்த ஆங்கிலேயரும் பின்பற்றியுள்ளனர். அதே வழிமுறையில் ஆங்கிலேயர்கள் ஆண்ட போதிலும் அதில் தங்களை விரிவுபடுத்திக் கொள்ள நயவஞ்சக முறையில் பிரித்தாளும் கொள்கைகளை கையாண்டு நம் இந்தியர்களிடையே பல ஏற்றத்தாழ்வு முறைகளை சமுதாயத்தில் இந்த ஆங்கிலேயர் காலத்தில் உண்டாக்கியுள்ளனர். மேலும் மதத்தின் அடிப்படையில் நம்முடைய வேற்றுமையை உண்டாக்கி நம்முள் சண்டைகளையும் ஜாதியின் அடிப்படையாக கொண்ட ஏற்றத்தாழ்வு முறைகளையும் கற்பித்து நமது வழிபாட்டு முறைகளையும் கேலியும் கூத்துக்கும் உள்ளாக்கியுள்ளனர். இவ்வாறு ஆங்கிலேயர்களின் சிறந்த ஆட்சி முறையினரை போன்று நமக்கு மேலோட்டமாக தோன்றினாலும் அவர்கள் இந்த ஆட்சி முறையை சோழர் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி முறையிலிருந்து கற்று அதில் சூழ்ச்சியினை கொண்டு நம்மை அடிமையாக்கி நமது வரலாற்று நிகழ்வுகளை காலங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அதை நம்மை நம்பச் செய்து நம்மை அடிமையாக்கி சில நூற்றாண்டுகள் நம்மை ஆண்டுள்ளனர். அவர்களின் ஆட்சி காலத்தில் நமது பல்வேறு வளங்களை இந்த நாட்டிலிருந்து சுரண்டி சென்று பல்வேறு காலகட்டங்களில் நமது இந்தியாவுக்குள் பஞ்சங்களையும் ஏற்பட செய்துள்ளனர். அத்தகைய பஞ்சத்தை என் முன்னோர்கள் சொல்லி நான் அதை கேட்டுள்ளேன். அக்காலத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பல்வேறு நோய்களாலும் பசி பட்டினாலும் வாழ்ந்து இறந்துள்ளதாக என்னுடைய முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். அதை சென்று நாம் இப்போதும் பார்த்தால் அது வலைதளத்திலும் அதற்கான ஏராளமான சான்றுகள் உள்ளன. இதை பற்றி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதில் குறிப்பிடத்தக்க நோய் பிளேக் என்பது அக்காலத்தில் வந்துள்ளது. இதனால் நாம் கொரோனா சமயத்தில் எப்படி தனிமைப்படுத்தி அப்படியே தனிமைப்படுத்தி உள்ள இருந்தோமோ அக்காலத்தில் இந்த பிளேக் வந்த பொழுது ஊர் ஊராக மக்களை தனிமையாக வாழ வழி செய்த பிறகே இந்த பிளேக் நோய் கட்டுக்குள் வந்தது. அதன் பின்பும் இத்தகைய முறையை பிரிட்டிஷர் கையாண்டு மக்கள் ஒருவருடன் கலந்து கொள்ளாமல் ஒவ்வொரு மக்களுடன் கலந்து கொள்ளாமல் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் செல்வதை தடுத்து ஊர்களிடத்தில் உள்ள பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக சமுதாய பிரச்சனையாக உருவாக்கி அதன் மூலம் நம்மளை பிரித்தாண்டு ஜாதியில் ஏற்றத்தாழ்வு உருவாக்கி நம்மளை இந்த ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி ஆளத் தொடங்கினர். இவ்வாறு அவர்கள் இந்த முறையை பின்பற்றி அதன் மூலம் தீண்டாமை என்ற போர்வையின் கீழ் நமது சமுதாயத்தில் இது சாதனத்தில் சொல்லப்பட்டுள்ள என்ற ஒரு கருத்தையும் பரவச் செய்து அதை நம்மை நம்ப செய்தார்கள். இவ்வாறு ஊர்களை அடிப்படையாக கொண்ட ஜாதி முறைகளையும் காண்பித்து நமக்குள் பிரிவினவாதத்தை உருவாக்கினார்கள். இனி நமது வரலாற்றை எவ்வாறு சமய வல்லுநர்கள் பேணி பாதுகாக்கப்பட்ட என்பதை வரும் காணொளியில் காணலாம். இவ்வாறு புரட்சி செய்த அதாவது குடியரசு ஆட்சி முறை என்ற புரட்சி செய்து அதில் கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் ஒரு சாம்ராஜ்யம் எந்தவித சண்டை சச்சரவுகளுடன் அமைதியாக இந்த தென்னிந்தியாவில் பொற்கால ஆட்சியை வழங்கியதற்கு இந்த விஜயநகர ஆட்சி முறை ஒரு பெரும் சான்று. இதை நீங்கள் அம்பியை சென்று நேரடியாக பார்த்தால் அது விளங்கும். இதை நான் நேரடியாக கண்டவன் என்ற முறையால் இத்தகைய ஆட்சி முறை வெறும் வார்த்தைகள் அல்ல, இது வாழ்வியல் முறை. இந்த வாழ்வியல் முறை அவர்கள் சனாதனத்திலிருந்து எடுத்துள்ளார்கள். இதில் துவைதம் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மத்துவாச்சாரி இயங்கியுள்ளார். துவைதம் என்றால் நான் வேறு கடவுள் வேறு, இந்த உலகம் மாயல்ல நிஜம் என்ற இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கியது. இது ஏறக்குறைய நமது சயின்ஸ் சார்ந்த முறையில் அது விஞ்ஞானபூர்வமாக இந்த உலகை அணுகிய தத்துவ முறையாகும். எனவே விஞ்ஞானபூர்வமான வாழ்க்கை முறையை இங்கு மத்துவாச்சாரியார் கிட்டத்தட்ட கிபி 600 கொண்டு வந்துள்ளார். அதைதான் பிற்பாடு வந்த நமது ஆங்கிலேயர் மற்றும் எல்லாரும் பின்பற்றியுள்ளார்கள் என்பதை நாம் காண முடிகிறது. இத்தகைய குரு அறிவுரையின் கீழ் ஒரு மன்னர் ஆட்சி முறையை முதல் முறையில் பரசுராமர்தான் உருவாக்கியுள்ளார். அதை வரும் காணொலியில் காண்போம். அதற்கு முன்பு இத்தகைய முறையை முருகர் தான் உருவாக்கியுள்ளார். அதையும் வரும் காணொலியில் காண்போம். அதற்கு முன்பு சிவன் தான் இதற்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்துள்ளார். அதையும் வரும் காணொலியில் காண்போம். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.